ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்ஸில் வந்து டீட்டெயிலாக சொல்ல முடியல. கடைசியாக பேசுறதுங்காட்டி வீடியோ கட் ஆயிடுச்சு. அது தெரியாமல் அப்லோட் பண்ணிட்டோம், சாரி. கொஞ்சம் லாங் வீடியோ போடுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு சித்திரை 1, ஸோ அதனால் வந்து நம்ம கனி காணுதல் அப்படின்ட்டு நான் பரம்பரையாக எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. சிலருக்கு பழக்கம் இருக்கும், சிலருக்கு பழக்கம் இருக்காது. இல்லைனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். நல்ல பழக்கத்தை செய்யறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால் நம்ம வந்து இந்த வருஷம் பண்ணலாம், சரிங்களா? என்ன பண்ணுறோம் வாங்க பார்க்கலாம். ஒரு தட்டில் வந்து திராட்சை, வாழைப்பழம், மேங்கோ எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் யூஸ்வலாக வந்து மாப்பழா வாழை, முக்கணினா மாப்பழா வாழை தானே, அதுதான் வைக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு தட்டில் வந்து வெத்தலை எல்லாத்துலேயும் இம்பார்ட்டன்ட். வெத்தலை, பாக்கு, பூ, மங்களகரமாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு மஞ்சள், குங்குமம், வளையல், காயின்ஸ், தங்க நாணயம், ரூபாய் நோட்டு, வெள்ளி, எது வேணுமோ, தங்கம் எது இருக்கோ உங்ககிட்ட நீங்கள் எல்லாம் கொஞ்சம் வச்சுக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு தட்டில் வந்து பச்சை பயிறு, உப்பு, அரிசி, வெல்லம், துவரம்பருப்பு, வேறு என்ன சிறுதானியம் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லா பொருளும் தெரிகிற மாதிரி கண்ணாடி நம்ம வச்சுக்கணும். பெருசாகவும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம், எப்படியோ நீங்கள் சென்டர் ஆஃப் பார்ட்டில் வந்து கண்ணாடியும் வச்சுக்கோங்க. அதுலேயும் வந்து ஒரு கோல்டு தெரிகிற மாதிரி ஒரு செயினோ ஏதோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் சிம்பிளாக விட்டுருங்க, பரவாயில்ல. இது எல்லாம் வந்து நம்ம நைட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும். மறுநாள் வந்து தூங்கி எழுந்ததும் சாமி ரூமுக்கு வந்து இந்த பொருள்லாம் வந்து கண்ணாடி மூலிமா நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? கண்ணாடி மூலிமா பார்க்கணும். ஒயிட்டு தெரியுது, அந்த மாதிரி இந்த தானியம் இந்த மாதிரி பார்க்கணும். தூங்கி எழுந்ததும் வந்து இது முகத்தில் மூழ்கணும், அதான் விஷயம். இப்படிலாம் நம்ம செய்யும்போது வந்து நம்மளுக்கு வந்து எல்லா பொருளும் வந்து இரட்டிப்பாக கிடைக்கும், அதாவது டபுளாக கிடைக்கும் இந்த வருஷத்தில். அப்படி கிடைக்குதோ இல்லையோ, இந்த பொருள் எல்லாம் வந்து நம்மளுக்கு குறையாமல் கிடைக்கும், தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். அதுதான் வந்து ஐதீகம், சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிறத வச்சு அரேஞ்ச் பண்ணுங்கள், இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண வேணாம். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இந்த வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது இந்த வருஷம்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோலாம் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாய்.